ஆர்ஆர்பி, பிஓ மெயின்ஸ் எக்ஸாம் போறவங்களுக்கு எவ்வளோ மார்க் நம்ம எடுத்தா சேஃப்? மெரிட் லிஸ்ட்ல நம்ம ஃபைனல் லிஸ்ட்ல வருவோம். அப்படிங்கிற டவுட் நெறைய பேருக்கு இருக்கும். இந்த எக்ஸாம பொறுத்தவரை மெயின்ஸ் எக்ஸாம் ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். ஆனா கட் ஆஃப விட நம்ம ஒரு 25 மார்க்லேருந்து ஒரு 30 மார்க் கிட்ட எடுத்தா மட்டும் தான் நம்ம கண்டிப்பா ஃபைனல் லிஸ்ட்ல வருவோம் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா நெறைய பேர இவங்க இன்டர்வியூக்கு எடுப்பாங்க. ஐபிபிஎஸ் மாதிரி கிடையாதுங்க. கட் ஆஃப் விட நம்ம நெறைய மார்க் எடுக்கணும். ஒருவேளை நீங்க 20 மார்க் கட் ஆஃப் விட எடுக்குறீங்க அப்படின்னா, இன்டர்வியூல ரொம்ப அதிகமா 17, 18 மார்க் எடுக்கிற மாரி இருக்கும். அவுட் ஆஃப் 20 சரிங்களா? ஒரு 14, 15 மார்க் இன்டர்வியூல எடுக்க முடியும் அப்படின்னா, நீங்க 25லேருந்து 30 மார்க் எக்ஸ்ட்ரா கட் ஆஃப் விட எடுக்கணும். சரி, ரஃப்பா சப்ஜெக்ட் வைஸா மாடரேட் பேப்பருக்கு. ஈஸியா இருந்தா இத விட அதிகமா அட்டெண்ட் பண்ணணும். கஷ்டமா இருந்தா அத விட கம்மியா அட்டெண்ட் பண்ணணும். ஓரளவுக்கு டீசென்ட்டான அட்டெம்ப்ட் அப்படின்னா, நான் என்ன இப்ப வந்து இது வந்து ஒவ்வொரு பர்சனுக்கு மாறும். சில பேர் இங்கிலீஷ்ல நெறைய மார்க் எடுப்பாங்க. அவங்க ஆப்டில 2 அட்டெம்ப்ட் கம்மியா இருந்தா பரவால்ல. இங்கிலீஷ் சுத்தமா வராதவங்க ஆப்டி ரீசனிங்ல சேர்த்து அட்டெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? சரி. எவ்வளோ அட்டெம்ப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்பிரண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி இது வந்து ஆப்டி வித் ஏகே சேனல் நம்ம டிஎன் பேங்கர்ஸ் உடைய சேனல் தான். அண்ட் இதில மெயின்ஸுக்கான ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி வீடியோ போட்டிருக்கேன். நீங்க இப்ப தான் மெயின்ஸுக்கு படிக்கிறீங்கன்னா, அந்த வீடியோ இப்பயோ இல்ல ஆர்ஆர்பி, பிஓ மெயின்ஸ் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து கூட பாருங்க. ஓகே வாங்க பார்க்கலாம். ஆப்டி ஆப்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 16லேருந்து 20 ரேஞ்ச் உங்களுடைய உங்களுடைய கெப்பாசிட்டி, உங்களுடைய ஸ்பீட் அண்ட் அக்யூரசி பொறுத்த மாதிரி 16லேருந்து 20 மார்க் 20 அட்டெம்ப்ட் எடுக்கணும். இன்ட்டு 1.25 மார்க் வரும். ஓகேங்களா? ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 1.25 மார்க். ரீசனிங் எபிலிட்டில ஒரு 18லேருந்து ஒரு 22, 24 வரை நல்ல அட்டெம்ப்ட். ஓகேங்களா? 18லேருந்து ட்ரை பண்ணுங்க. 18க்கு மேல ட்ரை பண்ணுங்க. இன்ட்டு 1.25 மார்க். இங்கிலீஷ் செக்ஷன். இங்கிலீஷ் செக்ஷன பொறுத்தவரை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. அதில நீங்க ஒரு 15லேருந்து 20 ப்ளஸ் அப்படிங்கிறது நல்ல மார்க் 25, 24லாம் கூட எடுப்பாங்க நெறைய பேர். ஏன்னா இங்கிலீஷ் ஈஸியா இருக்கும் இதில. ஓகேங்களா? மத்த இங்கிலீஷ் மாரி கஷ்டமா இருக்காது. இருந்தாலும் நம்ம எக்ஸாம் பார்த்துட்டு தான் டிசைட் பண்ண முடியும். கம்ப்யூட்டர் நாலேட்ஜ். கம்ப்யூட்டர் நாலேட்ஜ பொறுத்தவரை ஒரு 30 ப்ளஸ்ஸு. ஓகேங்களா? 30 ப்ளஸ் கூட கொஞ்சம் அதிகம் தான். நீங்க ஒரு 24லேருந்து ஒரு 30 ப்ளஸ் அவுட் இன்ட்டு 0.5 மார்க். ஓகேங்களா? இன்ட்டு 0.5 ஆகும். இது இன்ட்டு 1 ஆகும். ஓகேங்களா? ஜெனரல் அவேர்னஸ்ல அவங்க ஈஸியா கேட்டா ஒரு 12 கிட்ட. ஓகேங்களா? பட் கஷ்டமா கேட்டா என்ன பண்றது? அப்போ நம்ம ஒரு ஆவரேஜா ஒரு 8 டூ 12 ஒரு 8 டூ 14 வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஈஸியா கேட்டா 14 டஃப்பா கேட்டா நமக்கு 8 இன்ட்டு 1 மார்க். சரிங்களா? இதுதான் இதுதான் குட் அட்டெம்ப்ட். மாடரேட் பேப்பருக்கு. கஷ்டமாவும் இல்லாம, ஈஸியாவும் இல்லாம, எக்ஸாக்ட்டா ஒரு ஆர்ஆர்பி, பிஓ மெயின்ஸ் லெவல்ல எக்ஸாம் கேட்டா, செக்ஷனல் டைமிங்லாம் இருக்கிறதுனால இந்த அட்டெம்ப்ட். ஓகேங்களா? இது வந்து செக்ஷனல் டைமிங் எல்லாம் இல்லாம இருந்திருந்தா, இங்கேயே நம்ம வந்து 32, 33 அந்த மாரி அட்டெம்ப்ட் பண்ணுவோம். நெறைய டைம் எடுத்து. ஓகேங்களா? 30 மினிட்ஸ் இருக்குல்ல. ஸோ, இங்க ரீசனிங்க பொறுத்தவரை 22 ஈஸியா போட முடியும். பேப்பர் ஈஸியா இருந்தா. கஷ்டமா இருந்தா கஷ்டம் தான். ஓகேங்களா? 24 வரை போட முடியும். ஓகேங்களா? ஸோ, அப்போ மாடரேட் பேப்பருக்கு இது குட் அட்டெம்ப்ட். ஓவராலா எவ்வளோ சார் அப்படின்னா, இங்க ஒரு 20, இங்க ஒரு 24 இருக்குல்ல. இத 2யும் மெர்ஜ் பண்ணுங்க. 40. 40னா 50 மார்க்னு அர்த்தம். ஓகேங்களா? இது 2ம் சேர்ந்தே நமக்கு 50 மார்க் எடுக்கணும் மினிமம். அதுவே கம்மி தான். 50 மார்க் எடுக்கணும். இங்க ஒரு 15. ஓகேங்களா? மினிமமே எடுக்கிறேன். 15. இங்க கம்ப்யூட்டர்ல 24க்கு 0.5 பண்ணா 12. ஜிஏ. ஜிஏல இது 2 மிட்ல போட்டா 10. ஓகேங்களா? அப்போ 65, 75, 82. 85, 87 வருது. ஓகேங்களா? ஸோ நமக்கு 87 அப்படிங்கிறது ஆவரேஜ் அட்டெம்ப்ட்டே. 87 வருது. ஸோ கட் ஆஃப் 65 இருந்தா 87 எடுத்தா பத்தாது. ஓகேங்களா? கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த வருஷம் வேக்கன்சி அதிகமா இருக்கிறதுனால, மேபி ஒரு 60லிருந்து 65 வரை வரும். ஓகேங்களா? இதுல இருந்து நீங்க 30 மார்க் சேர்த்து எடுக்கணும். ஓகேங்களா? அப்போ ஆவரேஜ் அட்டெம்ப்ட் இதுதான் அப்படின்னா, இத விட நம்ம ஒரு 5 மார்க் சேர்த்தி ஒரு
92 ஓகேங்களா? 92 ப்ளஸ் டார்கெட் பண்ணுங்க. 92ல இருந்து 95 மார்க் எடுத்தா நீங்க செக்யூர்டு. பியூரா கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி. எப்பவும் மாடரேட் பேப்பருக்கு. ஈஸியா இருந்தா இத விட அதிகமா ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த வருஷம் வேக்கன்ஸீஸ் அதிகமா இருக்கிறதுனால 200 பிளஸ் வேக்கன்ஸீஸ் இருக்கிறதுனால, உங்களுக்கு ஒரு 85ல இருந்து ஓகேங்களா? 85ல இருந்து ஒரு 80, 85ல இருந்து 60னா 80ல இருந்து சான்சஸ் இருக்கு. 60னா 80ல இருந்து சான்சஸ் இருக்கு. 65னா 85ல இருந்து சான்சஸ் இருக்கு. இன்டர்வியூ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா. கட் ஆஃப் 60னா 80ல இருந்து சான்சஸ் இருக்கு. கட் ஆஃப் 65னா 85ல இருந்து சான்சஸ் அதிகமா இருக்கு. அதாவது இன்டர்வியூல 16 மார்க் மேல எடுக்கணும் அப்பன்னா. இன்டர்வியூல 15 மார்க் எடுக்கணும்னா 80, 82, 85. 60 கட் ஆஃப் 62, 65. வேக்கன்ஸீஸ் அதிகமா இருக்கிறதுனால, இவ்வளோ மார்க்லேருந்து சான்சஸ் அதிகமா இருக்கு. நான் தைரியமா இருக்கணும் அப்படின்னா, நீங்க 90 பிளஸ் டார்கெட் பண்ணுங்க. 92லேருந்து 95 எடுத்தா பியூரா சொல்ல முடியும். அதாவது கரண்ட் அஃபேர்ஸ், மாடரேட்டா எல்லாமே மாடரேட்டா கேட்கணும். எதானா ஈஸியா கேட்டுட்டா நீங்க 95லேருந்து தாண்டி 100 கிட்ட போகணும். அப்போதான் ஃபைனல் லிஸ்ட்ல வரும். நீங்க மெயின்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணி இன்டர்வியூக்கு போறதுக்கு நீங்க எவ்வளோ பண்ண தேவையில்ல. அம் ஒரு 62, 65ல நீங்க இன்டர்வியூ மெயின்ஸ் கிளியர் பண்ணிடுவீங்க. பட் அத வச்சு நம்ம ஃபைனல் லிஸ்ட்ல வர முடியாது. அதனால எப்பயுமே நீங்க அதிகமா டார்கெட் பண்ணுங்க. இப்ப நான் எழுதி போட்டிருக்கிறதே கம்மி தான். ஓகேங்களா? ஏன்னா செக்ஷனல் டைமிங் இருக்கிறதுனால இதுவே கம்மி. ஓகேங்களா? ஸோ நீங்க நல்லா டார்கெட் பண்ணி அட்டெண்ட் பண்ணுங்க. கொஸ்டின் ப்ராப்பரா செலக்ட் பண்ணுங்க. கொஸ்டின் செலக்ஷன் தான் ரொம்ப முக்கியங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம, நீங்க இந்த இடத்துல ரீசனிங்லோ, ஆப்டிலோ ஏதாச்சு தவறுதலா எடுத்து ஒரு 5 டூ 4 மினிட்ஸ் தப்பான கொஸ்டின் எடுத்து, தெரியாத கொஸ்டின் எடுத்து 4 டூ 5 மினிட்ஸ் வேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க அதுலேருந்து ரெக்கவர் ஆகுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். ஓகேங்களா? மத்த எல்லாமே கரெக்ட்டா பண்ணணும். அதே மாரி இன்னொரு டைம் அதே மாரி பண்ணிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா அவுட் ஆஃப் ரேஸ் ஆயிடுவீங்க. இதுலருந்து வெளிய வந்துருவீங்க. இந்த 85, 80 மேபி கட் ஆஃப் கிளியர் பண்ணிடுவீங்க. அந்த 85 ரேஞ்ச் அட்டெண்ட் பண்றது கஷ்டமா போயிடும். ஓகேங்களா? ஸோ என்னோட சஜஷன் என்னன்னா, 92லேருந்து 95 டார்கெட் பண்ணிட்டு போங்க. ஓரளவுக்கு டூயபிளா தான் இருக்கு. ரொம்ப பண்ண முடியல, ரொம்ப அட்டெண்ட் பண்ண முடியலன்னா 80, 85 ஆச்சும் டார்கெட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு பேப்பர் டிஃபிகல்ட்டா இருந்தா 80, 85 ஓரளவுக்கு அப்ரோச்சபிளா இருந்தா 90 டூ 95 ரொம்ப ஈஸியா இருக்கு. ஐபிபிஎஸ், பிஓலாம் ஈஸியா கேட்டாங்கல்ல, அந்த மாரி ஈஸியா கேட்டாங்கன்னா, எபோவ் 95 போயிடணும். ஓகேங்களா? பேப்பருக்கு தகுந்த மாரி ரீசனிங், ஆப்ட் எல்லாம் ஈஸியா கேட்டா அதிகமா வச்சு அட்டெம்ப்ட் நகர்த்துங்க. நீங்க அங்க ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். பேப்பர் ஈஸியா இருக்கா? கஷ்டமா இருக்கான்ட்டு. ஓகேங்களா? அதனால தான் 4, 4 மார்க் வித்தியாசமா குடுத்துருக்கேன். இந்த 24 அப்படிங்கிறது ஆவரேஜ் அட்டெம்ப்ட் தான். இத விட அதிகமா போடுறவங்க நெறைய பேர் இருக்காங்க. அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுட்டு, நீங்க கொஸ்டின ப்ராப்பரா செலக்ட் பண்ணுங்க. உங்களோட மத்தவங்க எவ்வளோ அதிகமா அட்டெண்ட் பண்ணிட்டு போட்டோம். நமக்கு தேவை இந்த 30 மினிட்ஸ் இருக்கு இல்லையா? 30 மினிட்ஸ எஃபெக்டிவா யூஸ் பண்ணோமா அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.